பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை, அது ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்கள் சரீரங்களில் இருக்கிற, உங்கள் வாழ்வில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற சாவுக்கேதுவான காரியங்கள், மரித்து போன காரியங்களை, ஜீவனற்ற காரியங்களை அல்லது மரித்து கொண்டிருக்கிற காரியங்களை கிறிஸ்துவின் ஆவியானவர், உயிர்த்தெழுதலின் ஆவியானவர், உயிர்த்தெழ பண்ணுகிற ஆவியானவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் குடும்பத்தை, உங்கள் சரீரத்தை, உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை தொடும்பொழுது சாவுக்கேதுவான காரியங்கள் விலகி, சாவுக்கேதுவான காரியங்கள் பாதாளத்தில் கட்டப்பட்டு ஜீவனுக்கு ஏதுவான உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் ஆவி உங்கள் சரீரங்களை, உங்கள் ஆவியை, உங்கள் ஆன்மாவை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய உத்தியோகத்தை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிப்பார் என்பதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற புது கிருபை. நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் எங்களுடைய வாழ்வை உயிர்ப்பிப்பார், எங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உயிர்ப்பிப்பார், என் மனைவியினுடைய, என் கணவனுடைய எதிர்காலத்தை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி நம்புங்கள். நிச்சயமாகவே உயிர்த்தெழுதலின் வல்லமை மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. விசுவாசிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.